இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திருமண தடை நீக்கி திருமண வரம் கொடுக்கும் ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். நான் என்னுடைய பதிவுகளில் நிறைய திருமண வரம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்ன பதிகம் படிக்கணும், என்ன பாசுரம் படிக்கணும், என்ன திருப்புகள் படிக்கணும், என்ன கோவிலுக்கு போகணும், நிறைய சொல்லியிருக்கேன். அது எல்லாமே பொதுவான பரிகாரங்கள் தான். நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் பார்த்து சுக்கிரன் எப்படி இருக்கிறார், ஏன்னா ஜாதகத்தில் சுக்கிரன் தான் களத்திரக்காரகன். இப்போ சுக்கிரன் எப்படி இருக்கிறார், குரு எப்படி இருக்கிறார், 2ஆம் பாவகம் எப்படி இருக்கு, 7ஆம் பாவகம் எப்படி இருக்கு, பெண்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவகம், இதெல்லாம் பார்த்து தான் நாம் ஒரு பரிகாரத்தை சொல்ல முடியும். இப்போ நான் சொல்ல போகிற கோவில் ஒரு பொதுவான பரிகார கோவில் தான். யாருக்காவது ரொம்ப வருஷமாக திருமண வரன் அமையவே இல்லை, நாங்கள் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கைக்கூடி வர மாதிரி இருக்கு, கடைசி நேரத்தில் எதுவும் அமைய மாட்டேங்குது, ஜாதகத்தை பொண்ணு வீட்டில் வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் பதில் சொல்ல மாட்டேன்றாங்க, மாப்பிள்ளை வீட்டில் ஜாதகம் கொடுத்துருக்குறோம் ஆனால் பதிலே வரமாட்டேங்குது. என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா ஜாதகம் வாங்கிட்டு போனாங்கம்மா, கொடுத்தம்மா, பதில் கூட சொல்லலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் யாருக்காவது திருமணம் நடக்கிறதுல பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய கோவில். இது ஒரு பொதுவான பரிகாரம். திருநாங்கூர் திவ்ய தேசம், அது நாகப்பட்டினம் கிட்ட இருக்கு. அதை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? திரு தேவனார் தொகை. பெருமாளுக்கு திருமணம் நடந்த ஸ்தலங்களுள் ஒன்று இது. அப்படி பெருமாளுக்கு திருமணம் நடக்கும்போது தேவர்கள் எல்லாரும் வந்தாங்களாம், அப்படி கூட்டம் கூட்டமாக வந்தாங்களாம். அதனால அந்த ஊருக்கு பேர் திரு தேவனார் தொகை, திருநாங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது திவ்ய தேசம். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அங்கே ஒரு முறை போய் வழிபாடு செய்யுங்கள். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தெய்வ நாயக பெருமாள் என்பது திருநாமம். தாயாரினுடைய திருநாமம் கடல் மகள் நாச்சியார். திருமண வரம் கொடுக்கும் கோவில்களுள் ஒன்று இந்த கோவில். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை போய் வழிபாடு செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.